Hello guys, இது நான் ஜீவானந்தம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜீவ்ஸ் டெக்னாலஜி. ஸோ guys, இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் வெப். எஸ், இந்த டார்க் வெப் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ பொறுத்த முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ guys, இந்த டார்க் வெப்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இந்த டார்க் வெப்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜினால இண்டெக்ஸ் பண்ணப்படாத வெப்சைட்ஸ் எல்லாமே இந்த டார்க் வெப்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுளில் போய்ட்டு நீங்கள் வந்து இப்போ யூடியூப் அப்படின்னு போட்டிங்கன்னா யூடியூப் வந்து கூகுளில் காட்டும். ஸோ அந்த யூடியூப்ன்றது பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து இண்டெக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. பட் அதே போல் எல்லா வெப்சைட்டுமே கூகுளில் இண்டெக்ஸ் பண்ணியிருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி இண்டெக்ஸ் பண்ணப்படாத நிறைய வெப்சைட்ஸ் வந்து இந்த வேர்ல்டில் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் வெப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எல்லாரும் இப்போ நார்மல் மொபைல் டேட்டா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அந்த கூகுள் யூடியூப் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம அந்த டார்க் வெப்பில் இருக்கிற வெப்சைட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு உங்களுக்கு தனி நெட்வொர்க் வேணும். அந்த நெட்வொர்க் பேர் தான் டார். ஸோ அதை நான் டீட்டெயிலாக என்ன போக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த டார்க் வெப்பில் நம்ம என்ன ஆக்சுவலாக நம்ம மூவிஸ்லாம் எப்படி காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் ட்ரக்ஸ், அம்யூனேஷன்ஸ், அதாவது கன்ஸ், அது மாதிரி அப்புறம் கான்ட்ராக்ட் கில்லர்ஸ், அப்புறம் அந்த இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் அது மாதிரி பண்ணுறதுக்கு தான் இந்த டார்க் வெப் யூஸ் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. பட் ஆக்சுவலாக ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் இதான் உண்மை. டார்க் வெப்பில் பார்த்தீங்கன்னா 57% ஆஃப் வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லீகல் கண்டென்ட்ஸ், இந்த உலகத்துக்கு வந்து தீங்கு விளைவிக்கிற கண்டென்ட்ஸ், அதாவது ஒரு 57% ஆஃப் வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் வெப்பில் வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து டேஞ்சரஸான வெப்சைட்ஸ் தான் அது எல்லாமே இருக்குது. இல்லீகல் வெப்சைட்ஸ் தான் இருக்கிறது. ஸோ நீங்கள் இந்த டார்க் வெப்பில் என்னென்னலாம் உங்களால் பை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு. எஸ், நீங்கள் ஸ்டோலன் மற்றவங்களுக்கு திருடின கிரெடிட் கார்டு அதில் செல் பண்ணுவாங்க. அப்புறம் ட்ரக்ஸ் சேல் பண்ணுவாங்க, அம்யூனேஷன்ஸ், கன்னு, லான்ச்சர்ஸ், அது மாதிரி அப்புறம் கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் இருப்பாங்க அதில். இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே உண்மையான ஆள். நான் சொல்கிறது எல்லாமே ஸோ நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி அது ரியல். படத்தில் பார்க்குறது வந்து ரியலாக பார்க்கணுன்னா இந்த டார்க் வெப்பில் இருக்குது. இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ், அது மாதிரி இந்த நாட்டுக்கு புறமான விஷயம் எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டார்க் வெப்பில் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த டார்க் வெப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கேம். எஸ், இந்த டார்க் வெப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கேம்ன்றது பயங்கரமாக நடக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக வர நூப்ஸ், அதாவது இப்போ புதுசாக டார்க் வெப் என்ன அப்படின்னு பார்க்க வரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒருத்தவங்களோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு $10 $20 கொடுத்துட்டு என் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட்டை வாங்கிட்டு ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் மணி தான் வேஸ்ட் ஆகும். நீங்கள் போய் மறுபடியும் நீங்கள் போலீஸ்ட்டு கேட்க முடியாது இந்த மாதிரி என் மணியை வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா பிகாஸ் அதை ட்ரேஸ் பண்ணவே முடியாது டார்க் வெப்பில் இருக்கிறது. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அதுதான் அந்த டார் நெட்வொர்க்குன்றது. ஸோ அந்த டார் நெட்வொர்க் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து இப்போ நீங்கள் கூகுள் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுள் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ இப்போ அந்த கூகுள் ஆக்சஸ் பண்ணும்போது உங்கள் மொபைல் டேட்டாவில் உங்கள் மொபைல்லேருந்து ஒரு டேட்டா வந்து கூகுள் சர்வருக்கு போகும். அந்த சர்வருக்கு போயிட்டு அது வந்து அங்கேருந்து உங்களுக்கு திருப்பி டேட்டா ரிசீவ் ஆகும். பட் இந்த டாரில் அப்படி கிடையாது. டாரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டார் நெட்வொர்க்காக வாலண்டியராக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சர்வர்ஸ்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. நிறைய இடத்துல இந்த வேர்ல்டு ஃபுல்லாக வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் இங்கேருந்து இப்போ உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் டார் மூலமா கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு வெப்சைட் டார்க் வெப்பில் இருக்கிற ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் இது மாதிரி இப்போ பல ப்ராக்ஸி சர்வர்ஸ் கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் அந்த வெப்சைட் போங்க. ப்ராக்ஸி சர்வர்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க. இந்தியாவில் இருந்துட்டு நீங்கள் ஒரு இப்போ டார்க் வெப் ஆக்சஸ் பண்ண ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணால் இப்போ உங்கள் கனெக்ஷன் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நெதர்லாண்டு போகும். நெதர்லாண்ட்லேருந்து வேறு எங்கேயாவது ஒரு கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் போகும். யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து ஆஸ்திரேலியா போகும். ஆஸ்திரேலியாவிலேருந்து அது இந்த வெப்சைட் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போகும். அது கனெக்ஷன் ஆக வேண்டியது. ஸோ இது நான் சொன்னது லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரேண்டமான வெப்சைட் லொக்கேஷன்ஸ் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி அந்த வெப்சைட்டும் அது மாதிரி அந்த கனெக்ஷனும் ரேண்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு கனெக்ஷன் வந்து வெப்சைட்டுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ரேண்டமாக தான் அதுவும் வந்து கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஸோ தட் இந்த டார்க் வெப்ன்றது பார்த்தீங்கன்னா அன்ட்ரேசபிள். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஹை லெவல் செக்யூரிட்டி உங்களால் ஒரு காமன் பர்சன் ஹை லெவல் செக்யூரிட்டி வேணும்னா நீங்கள் டார்க் வெப்பில் அதாவது இந்த டார் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் அந்த டார் நெட்வொர்க்கில் சில அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. லைக் நீங்கள் அதை என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு தான் டார்க் வெப்பில் யூஸ் பண்ணணும். நீங்கள் தெரியாமல் எதையாவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பயங்கரமான லைக் பின்விளைவுகள் பயங்கரமாக அதிகமாக இருக்குது. லைக் ஏன்னா டார்க் வெப்ன்றது பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்க பெரிய பெரிய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் லைக் அந்த FBI, அது மாதிரி பெரிய பெரிய அது மாதிரி செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் எல்லாமே அந்த டார்க் வெப்பில் தான் இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டா கூட லைக் அவங்களை பிடிச்சிருக்க அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அவங்களே பண்ணி மாட்டிப்பாங்க. ஸோ தட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போக வேணாம் அப்படின்றது நான் என் கருத்து சொல்லுவேன்.
பட் ஆனால் டார்க் வெப்பில் ஒன்லி நெகட்டிவ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த டார்க் வெப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான வெப்சைட்ஸ் இருக்குது. லைக் வந்து இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கே எடுத்துக்கோங்க. ஃபேஸ்புக்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டார்க் வெப்பில், அதாவது அவங்க ஆனியன் ரூட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டாரில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களா, டாரில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டும் இங்கே .com .in அது மாதிரி கனெக்ட் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஆனியன்ஸ்னு ஒரு டொமைன் இருக்குது. அந்த ஆனியன் டொமைன் மூலியமாக தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். டார்ன்றதே பார்த்தீங்கன்னா அது ஒரு வாஸ்ட் டாபிக் அது. ஸோ அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து நான் டார்க் வெப்பை மட்டும்தான், அதாவது அந்த டார்க் வெப்பில் என்னென்னலாம் இருக்குது அது நீங்கள் யூஸ் பண்ணாமல் வேணாமான்றதை கவர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஸோ டார்க்குன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ இந்த ஃபேஸ்புக் அது மாதிரி பெரிய பெரிய மீடியா ஜேர்னல்ஸ், மீடியா விசில் ப்ளோவிங் வெப்சைட்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் வந்து நடக்கிற ஸ்கேம்ஸ்லாம் வெளியில் கொண்டு வர வெப்சைட்ஸ், அது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் வெப்பில் இருக்குது. லைக் நீங்கள் அது யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது டார்க் வெப்பை. உங்களுக்கு எப்படி நல்லதுக்கு வேணும்னா நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் தெரியாமல் நீங்கள் ஏதாவது இல்லீகல் ட்ரக் மார்க்கெட்ஸ் அது மாதிரி ஏதாவது பிளேஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத விஷயம் அது. லைக் எப்படி சொல்கிறது, தேவையில்லாத உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். உங்கள் ஃபோனை ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த டார்க் வெப்ன்றது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் ஒரு லேயர் தான். எஸ், இப்போ இந்த இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா மேஜரான 3 லேயர் இருக்குது. கிளியர் வெப், டீப் வெப், டார்க் வெப். எஸ், அந்த கிளியர் வெப்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற இந்த சர்ச் இன்ஜினால் இண்டெக்ஸ் பண்ணப்பட்ட வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் வெப்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த டீப் வெப்ன்றது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் இன்ஜினால் இண்டெக்ஸ் பண்ணப்படாத வெப்சைட்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் கவர்மெண்ட்டோட டேட்டா பேஸ், அப்புறம் இந்த கஸ்டமர்ஸோட இப்போ பெரிய பெரிய கார்பரேட்டோட கஸ்டமர் டேட்டா பேஸ். ஸோ அது மாதிரி சில வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் அது மாதிரி சர்ச் இன்ஜின்லாம் இண்டெக்ஸ் பண்ணி பார்க்க முடியாது. அதாவது நீங்கள் சர்ச் பண்ண கிடைக்காது, உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆயிருக்காது அது எல்லாமே. பட் அது எல்லாமே நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டொமைன் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த வேர்ல்டில் வந்து 96% ஆஃப் இன்டர்நெட் வந்து அந்த டீப் வெப்பில் தான் இருக்குது. எஸ், உங்களுக்கு கேட்க ஷாக்கிங்காக தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் இது மாதிரி பெரிய பெரிய சர்ச் இன்ஜின் இண்டெக்ஸ் ஆகிற வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4% தான். மீதி இருக்கிற 96% வந்து இந்த டீப் வெப் தான். எஸ், இந்த டீப் வெப் தான் அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் ஏற்படுது இந்த இன்டர்நெட்டுக்கு. ஸோ அந்த டீப் வெப்பில் ஒரு லேயர் தான் இந்த டார்க் வெப்ன்றது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம்னா இந்த டார்க் வெப்னா என்னட்டு, ஸோ அது மாதிரி இந்த டீப் வெப்பில் ஒரு லேயர் தான் இந்த டார்க் வெப்ன்றது. அந்த டீப் வெப்னா நம்ம முன்னாடி சொன்னது தான் இது மாதிரி லீகலான கண்டென்ட்ஸ், லைக் பேங்க் கண்டென்ட்ஸ், கவர்மெண்ட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஸ்டோர் ஆகிருக்கும். அதான் டீப் வெப்ன்றது. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு தாட் வரும், இப்போ நான் அந்த டார்க் வெப்பை யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா. எஸ், இந்த டார்க் வெப்பை யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதுன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் வெப்பில் வந்து நான் முன்னாடி சொன்னது தான், இந்த பக்கம் ஃபுல்லாக இல்லீகல், அதாவது இந்த உலகத்துக்கு சட்டவிரோதமான எல்லா விஷயமும் இந்த பக்கம் இருக்குது. அது இந்த பக்கம் போனால் நிறைய உங்களுக்கு நாலேஜ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாமே டார்க் வெப்பில் இருக்குது. பட் அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதுல தான் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் டெக்னாலஜி ஒரு விஷயத்துக்கு எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதுல தான் இருக்குது. ஸோ டார்க் வெப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அது எப்படி என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு, லைக் நீங்கள் என்னென்ன மூவ்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள். லைக் தெரியாமல் நீங்கள் மட்டும் கிளிக் பண்ணிடாதீங்க எதுவுமே. ஸோ அதுதான் எனக்கு என்னோட அட்வைஸ் சொல்லுவேன். ஸோ இது வந்து நான் டார்க் வெப்சைட் மட்டும் தான் கவர் பண்ணேன். ஸோ இதுக்கு அடுத்தது டார்னு ஒன்று இருக்குது. இந்த டார்க் வெப்சைட்டுக்கு அடுத்தது இதோட கனெக்டான ஒன்று தான் டார்ன்றது. ஸோ அந்த டார் நெட்வொர்க்கை பற்றி நான் இன்னொரு தனி வீடியோ போடுறேன். ஸோ அது இப்போ போட்டோன்னா உங்களுக்கு ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணால் உங்களுக்கு தெரியும், புரியும் இந்த டார்க் வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மை ஜீவானந்தம் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.